ஹாய் மை ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளையாட பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரக்ஷுக்கும் நிருவுக்கும் என்ன ரெடி பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி என்னெல்லாம் பிரச்சனை. அவங்களுக்கு ரக்ஷுக்கு காலேஜ் இருக்குது, நிருவுக்கு இன்றைக்கி சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க, குளிச்சிட்ருக்காங்க. நான் படுத்துன்ட்டு இப்போ தான் எழுந்திரிக்கிறேன். நான் போயிட்டு என்னென்ன சமைக்கிறோம், நிறுவ கொண்டு போய் விடுறது வரைக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என் செல்லக்குட்டி கத்துறான், அவனை தூக்க சொல்லி, அவனை தூங்க வைக்க சொல்லி கத்துறான். இப்போ நம்ம கிச்சன் போயிடலாமா? அப்புறம் படுக்கையை மடிச்சு இப்போ நம்ம கிச்சன் வந்துட்டோம். கிச்சன் இப்படி தான் இருக்குது. டக்கு டக்குன்னு அரிசி தண்ணியில் போட்டுட்டு அடுத்து 1 by 1 வேலையை பார்த்துடலாமா? குடிச்சிட்டான் போல. ஃபோனை கடிக்கிறான். எதுக்காக கடிக்கிற தெரியல. நெரு குளிச்சுட்டு வந்துட்டான். ஏன்டா தலை குளிக்கல? என்ன சொன்ன? இதுக்கே பல்லெல்லாம் நடுக்குது. இதுக்கே பல்லெல்லாம் நடுக்குதாம்மா, என்ன சொல்றது? டாய் பையன் கதவு திறந்து விட்டீங்களா? வெளியிலே குழுவில் கிடக்கும். சரி, படுக்கி எடுத்து வைப்பா. பட்டு வேணுமா? பட்டு வேண்டாம், அது தெரியுது. அவள் ஃபோன் அங்கே வச்சுட்டு போயிட்டு தெரிஞ்சு போய் தூங்க தான் போகிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீலா ரெட் கலரில் தெரியுதா? செம்மையாக இருக்கா? செம்மையாக இருக்குல்ல நிலா? போகிற என்ன படிக்கிறேன்? ஆனால் ஏன் அரை போதே சுட்டுற? யாருனால? யாருனால? சுட்டு சுட்டு நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கிய? காலங்காத்தால எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம பல்லு கூச்சுறோம், நீ மாங்க கட் பண்ணி சாப்பிட்ற. இப்படிதான் ஊரை ஏமாத்து. ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி பல்லு கூசுது, அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு எங்களை மட்டும் திட்ட வேண்டியது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. பெத்த புள்ளி கூட திறமை ஏமாச்சு அப்படிது. ஏன் தரணுமா? நாங்கள் சாப்பிட்டா மட்டும் தரோம்ல, அப்போ நீ சாப்பிட்டாலும் தரணும். வாங்கிக்கிறதெல்லாம் கூப்பிட்டு தரோம்ல. வாய்க்குள்ள திணிச்சாச்சு விட்டுறோம். இப்போ மட்டும் சாப்பிட்ற? சரி, நான் போய் பவுடர் அடிக்கிறேன். குளிக்க போறேன். சோறு 2 விசில் ஆஃப் பண்ணிடு. இது 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு சிம்ல போட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு அதுக்கு இதை நீ சிம்லயே போட்டு போயிடலாம்ல? நான் போட்டுக்கிறேன், சரியா? சோறு மட்டும் 2 விசில் விட்டு டீ குடிக்கிட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன். ஓ, அது டீயா? சரி, நான் போய் பவுடர் அடிக்கிறேன். என்ன சொல்லாமல் பேசாமல் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்லல. நாங்களாம் பாதாம் சாப்பிட்றோம், ஊற வச்சது. உனக்கு வேணாமா? சாம்பார் ரெடி, சோறு விசில் வந்துருக்கு, டீயும் ரெடி. கீரை வணக்கணும். எனக்கு என்ன கொடுத்து விட போகிறேன்? சாம்பார் கீரை. ஒன்றும் இல்லை. ஓ, கிழங்குல சாப்பாடு வேணுமா? சரி, இன்னைக்கு எடுத்துட்டு ஒரே மாதிரி சாம்பார்லேயே ஊற்றி கடாய் கொடுத்துருவோம். டேஸ்ட் நல்லா இருக்காது.
மாறி போயிடாது. மாறி தான் போகும் போ. இப்போ மாறி தான் போகும் போ. ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இன்னைக்கு ஒன்றும் சாம்பார் எடுத்துப்போம். நாளைக்கு காலேஜ் இருக்கு. காப்ஸ் என்ன பண்ணுது? படிக்குது. நாங்கள் 2 பேரும் குளிச்சிட்டோம். நீங்கள் தான் குளிக்கல. நான் போனால் 10 நிமிஷம் தான் வந்துடும். நானும் 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துட்டேன். சோறு விசிறு வரதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்தேன். தெரியுமா? தெரியாது. எல்லாரும் வரா டீ சாப்பிடலாமா? நான் சாம்பார் காட்டல ஃபஸ்ட்டு. பருப்பு முருங்கைக்காய் போட்டு சாம்பார். மல்லி இலை தூள் அது தூள் வாசமா ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சா அது தண்ணி சாம்பாராக வைக்கணும். கெட்டி சாம்பாராக இருக்கக்கூடாது. எனவே இது தண்ணி சாம்பாரை தான் நானும் வச்சுருக்கேன். நைட்டுக்கு வந்து சிப்பிக்காலாம் இருக்குது. ராசி சிப்பிக்காலாம் டெய்லி செய்யலாம். சிக்கி எடுத்துக்கிட்டு கீழெல்லாம் கட்டியிருக்கிற என்ன அதிசயம்? நாடாது இப்போ உங்கள் அக்கா கேட்டுக்கோனா அடுத்து நீ கேட்குற. புதுசாக இருந்தால் கேட்க தான் செய்வோம். இது பழத்து தான் நாங்கள் கிட்ட சொல்ல தங்க. சீலி சொல்ல தங்கம், நீ கட்டியிருக்கத சொல்கிறேன். நான் எப்பவுமே கட்டுவேனே தம்மா. கட்டுவேன். ஏன் தம்மா? நீ எல்லாம் இப்போ கட்டி பார்க்கறதே இல்லை. ஏய் பிச்சு போட வாரத்தில் ஒரு நாளாவது சீலை கட்டுறதுலாம். அதை நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டி எந்திரிக்கிறதுக்குள்ள அவுத்து போட்டுடுறேன். அதுக்கு நான் அவனாட்டான். நீ எந்திரிக்கணும். நீ எந்திரிக்கணும். நான் பண்ண முடியாதுல்ல. சரி புள்ள பார்க்கணுமே சொல்லிட்டுல வெயிட் பண்ண மாட்டேன். உள்ளே வந்துட்டு மாங்காய் வெட்டினது பல்லு கூசு. அது எப்போ வெட்டி குழம்புக்குள்ளே போட்டு அது வெந்தேறச்சு இப்போ பல்லு கூசுதான். பேசும்போது தான் கூசும், பேசும் போது தான் கூசும். கூசுது. அதான்டா அந்த வலி முட்டை போடுற கோழிக்கு தான் குண்டி வலி தெரியணும். ஓ நான் பாதாம் சாப்பிட்றேனே. அதே தான் உங்கள் அக்கா வந்து சொன்ன நீயும் வந்து சொல்கிறேன். யார் சொன்னாலும் கேட்கணும். நான் கேட்குறேனே. அப்படியே சொல்கிறேன். ஐயோ வெள்ளை முடி எட்டி பார்க்குது. வெள்ளை கம்பி வரலி இது என்னது வெள்ளை கம்பி வரலின்னா தான் அதிசயம். வயசான பாட்டி. எஸ் அப்கோர்ஸ். இங்கே ஒன்று ஐயோ. சரி எனக்கு தான் வயசாயிருச்சு. உனக்கு என்ன இருக்கு? எனக்கு இளநிறை. சரி ரைட். அதிகமாக டென்ஷன் ஆகிறதுனால எனக்கு இளநிறை வந்துருச்சு. அது கரெக்டு தான். நான் போய் படிக்கிறேன், நீ வா. என்ன கீரமா பண்ற? என்ன கீரமா பண்ற? ஓ பாப்பாக்கு போயிட்டுங்க. ஆனால் என்ன தேங்காய் துணிதான் இல்லாதனால தேங்காய் தான் போட முடியும். சரி விடு. தேங்காய் இருக்குது. தேங்காய் துணி வெளியில ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, வந்து என்ன கேளு. வரன்னு வாசல் தூக்கி கோலமே போடல. நீ கெடுக்கிழமை அதான் பாரு. இதை முடிச்சுக்கணும். அனுப்புறாங்க எனக்காக ஒரு தடவை பாப்பாட்ட பேசுகிறேன். என்னது? சரி போ பண்ணு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவங்க பையனை கூப்பிட்டு தான் வெளில வராங்க. எடுத்துட்டு தான் இருக்கிறேன். எடுக்காமல் இருந்தால் தான் நீ பேசணும். சரி என்ன எடுத்துகிட்டு வந்துட்டேன். போல வீடியோ போல அந்த சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வரதையும் கெடுத்துக்கிறோம். நேரமாக தலை சீவுகிறாய். இன்னைக்கு செடியில் பூத்த மல்லிப்பூ எனக்கு தானே. மேம் அந்த மல்லிப்பூ நான் தான் வச்சுப்பேன். எம்பிட்டு நேரம் தான் சீவியோ, சீக்கிரம் வா. நைட் தூங்கும் போது கழட்டி எங்கனையாச்சும் போட வேண்டியது, அப்புறம் திருப்பி தேட வேண்டியது. இதான் அந்த வீட்டில் பொழப்பு. சொல்லுங்க. ஃபேன் போடணுமா?
ஒன்றும் வேலை பாதி குப்பை கூட்டின வாக்கில் இருக்குது. இதை எடுத்துட்டு போ. இது பட்டு கொடுத்தா அவன் சாப்பிட்ருப்பானே. அவன் தானே இந்த பாலை குடிச்சிட்டு கொண்டு கழுவாம அடுத்த வாரத்துக்கு போட்டு காயின்னு ஒரு 2 நாள்ல. ஏமா வாய்க்காலுக்கு போக தயாராகுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஆனால் எதுக்குதான் இவ்வளோ உக்கரமாக இருக்குது? அப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் போல. அவ்வளோ இரிட்டேட்டிங்க. அப்படி உக்கரமாக இருக்குது. எதுக்குதான் இப்படி இருக்குதுன்னே தெரியலடா சாமி. எனக்கு 5:30க்கே குளிச்சு இந்த லட்சணத்தில் இருக்குது. குளிக்காமல் நாமளும் வீட்டு வேலை செய்யணும்னா அவ்வளோதான். உங்கள் ஏரியாவிலேயும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். காலையில் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிடுங்க. எங்கடா பனி பெய்யுது? பனியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ வேக்காது. அப்படியே நனைஞ்சிட்டேன் தெரியுமா? வண்டியில கொண்டாந்து விடும்போது அப்படியே ஒழுகுது காலில் இருந்து தண்ணி சொட்டுன்னு. என்னடா இது கருமான்னு ஃபேன் கடையில் நின்று நான் என்ன பண்ணட்டும்? இது எனக்கு உக்கரம் போவே இல்லை. இந்த காற்றே பத்தவே இல்லை எனக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அப்படி இருக்கு பாப்பா. எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கு பாப்பா. ஒரு ரிலாக்ஸாகவே இல்லை. விசிறி எடுக்கணும். விசிறி யார் விசிறி எடுக்கணும்? விசிறி எடுத்துதான் விசிறி விடுறேன். இந்த லட்சத்துக்கு வேறு சில்லி வேறு கட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் படுத்தி எடுக்குது என்னைய. காட்டன் கட்டியே இந்த லட்சணத்துல அவ்வளவுதான். நேரம் நான் எதையதான் கிழிச்சு எரிஞ்சிருப்பேனே தெரியாது. நேரம் டரன்னு கிழிச்சு எரிஞ்சிருப்பேன். எனக்கு அப்படியே பிடிச்சி ரொம்ப நேரமா வேர்த்திட்டு இருக்கு. டீ குடிச்சு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாதிரி இன்னும் அது ஒரு மாதிரி இருக்கு. சொல்ல தெரியல. இருக்குது இப்போ கால் நனைஞ்சிருச்சு. நடக்கும் போது ஈரமாவது. கூட சேர்த்து உப்பு சாப்பிட கை கால் உப்பு சாப்பிட்றாங்க. அது வேற வெளியில போன இந்த கோழி குஞ்செல்லாம் படியில நாசம் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அது இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. நான் இன்னும் உங்களை கொண்டாந்து விட்டுட்டு வந்து நான் அதை கழுவணும். இப்ப காஞ்சி போய் கிடக்குது. நைட்டுல வெடி அங்கதான் இருந்தாங்க. போது ஆஃப் பண்ணி போப்பா. ஏம்மா தலை சீவிட்டியாம்மா? அதுக்கு நீ கூப்பிட்டா உடனே வரணும். திட்டிக்கிட்டே இருக்குதுமான்னு வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. திட்டிக்கிட்டே இருக்குன்ட்டு அந்த பிள்ளை படுத்தி எடுக்கிறீங்க. நினைச்சு இந்த வேலைக்கு என்னடா இன்னும் காலில் இருந்து வரலையேன்னு நினைச்ச மாதிரி வந்துருச்சு. உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஆமாம். வெளில இந்த கோழிங் கத்துறது உனக்கு சவுண்ட் கேட்குதா? இப்போ மட்டும் பூ வச்சுட்டு பாரு. அப்போ குறுக்குத்து விடாதம்மா. கம்முன்னு இருமா. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ராஜஸ்ரீக்கு விஷ் ஹாப்பி பர்த்டே தாங்க. லைஃப்ல ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. அப்புறம் பாய். புவனா ஜெய்க்கு பிறந்தநாளா? ஹாய் தாங்க. சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? நைட்டு வச்ச சாப்பாடுலாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ அதை ஊட்டி விட்டுடலாம். ரக்ஷுக்கு எனக்கு வந்து ஒயிட் சாப்பாடு தான் ஆற வச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மணத்தக்காளி கீழே தேங்காய் போடாமல் வணக்கியிருக்கேன். இந்த பக்கம் முருங்கைக்காய் சாம்பார் பாருங்க. மாங்காய் போட்டு ரொம்ப நாள் கழித்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார். முருங்கைக்காய் சாப்பிடுமோ உனக்கு பல்லு கூசாது. இந்த பக்கம் வெள்ளை சாப்பாடு. இங்கே வந்து கீரை இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். ஊட்டுறேன். அக்கா 3 டிஃபன் பாக்ஸு. 2 தான்டா. 3 டிஃபன் பாக்ஸு வெள்ளை சோறு இருக்கா இன்னைக்கு? அவகிட்ட நான் சொல்லிட்டேன். நீ வந்து அப்ப தத்தளிச்சிச்சா? இல்ல இந்த பக்கம் விவரமா இங்க வந்துருச்சுங்க அந்த எச்சுக்கு. அதனால பாதி நடந்ததோட இருந்துச்சு. இங்க இவரும் பாரு பட்டு வர உள்ள வர முடியல தண்ணினால. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி பேக் பண்ணுறா.
இங்க ஒரு பாரு எங்க போய் நிக்கிறாருன்னு. கோச்சிங் பண்ணிக்கலாம். அவங்க கோச்சிங் பண்ணி பேக் பண்ணு. அடே பட்டு பையா பட்டு பையா பட்டு பையா பட்டு பையா பட்டு பையா எங்கடா போற நீனு? எங்க போற? ஏய் இங்க என்ன இருக்குது? வா உனக்கு சன்பாத் தானே நான் வாங்கி தரேன். சன்பாத்துக்கு நான் ரெடி பண்றவா? இங்க யார் பட்டுதுல? பட்டுதுல யார் பட்டு? பட்டு பயலி பட்டு பயலி பட்டு பயலி. ஆமா பரிசு ஒன்று இருந்துச்சு. எனக்கு காசு ஒன்று தரணும். அன்னைக்கு தான் 200 ரூபா கொடுத்தேன் ஜெராக்ஸுக்கு. என்கிட்ட பணமே இல்ல. வேற ஏடிஎம் கார்டு 20 ரூபா தான் வச்சிருக்கேன். என்கிட்ட பணமே இல்ல. நீ சரி எங்க 10 ரூபா கடந்துச்சு. அது என்கிட்டதான் இருக்கு. பாத்தியா திருடி வச்சுக்கிட்டா 10 ரூபா. திருடி எல்லாம் வச்சுக்கல, என்கிட்டதான் இருக்கு. எடுத்துட்டு போகட்டுமா? பாதியில பரிசு இருந்தா தான் எனக்கு ஏதோ ஒரு புள்ளியா இருப்பது.